ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல்ஸ் ஆப் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கூகுளோட ஒரு ஆப்பு ஃபைல் மேனேஜர். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சேவ் ஃபோல்டரில் நம்ம ஒரு பாஸ்வேர்டு போட்டு நம்மளோட சீக்ரெட் ஃபைல்ஸு இல்லை இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேவ் ஃபோல்டரோட பாஸ்வேர்டை வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில். அந்த வீடியோ கீழே ப்ரோ நான் இந்த மாதிரி இதோட பாஸ்வேர்டை மறந்துட்டேன், எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. தெளிவாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சேவ் ஃபோல்டரோட பாஸ்வேர்டை நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ரெக்கவரே பண்ண முடியாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதில் இருக்க ஃபைல்ஸை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ டேரெக்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நார்மலாக ஃபைல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 பார் செட்டிங் பட்டன் கொடுத்துருப்பாங்க. 3 பார் பட்டனு. அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் லாக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் சேவ் ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சேஞ்ச் லாக் கொடுத்தீங்கன்னா உங்களோட பின்னை போட்டு மறுபடியும் அடுத்த ஸ்க்ரீனில் புது பின் போட்டு ரீசெட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட் சேவ் ஃபோல்டர்னு இருக்கும். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டெல்லாம் மறந்துட்டீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலனா ரீசெட் கொடுத்துடலாம். ஸோ ரீசெட் பண்ணால் என்ன ஆகுன்னு நம்மளுக்கே தெரியும். எல்லா ஃபைல்ஸும் எரேஸ் ஆகிரும். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் நீங்கள் பாஸ்வேர்டை மட்டும் மறந்துடாதீங்க. எந்த பாஸ்வேர்டு வச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த வீடியோவில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.